Hi friends, இன்னைக்கு வந்து நான் பீனட் பர்ஃபி பண்ண போறேன். அது எப்படி பண்றது பார்க்கலாம். இதுக்கு நம்ம அடுப்பெல்லாம் பற்ற வைக்க வேண்டாம். சீக்கிரமா பண்ணிடலாம். பார்க்கலாமா? இதில் என்னென்ன போடணும் பார்க்கலாம். இப்போ மில்க் பவுடர் 1 பவுல். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா கசிச்சுக்கோங்க. சப்பாத்தி பருப்பு இது வந்து இந்த ரெசிபி ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி பருப்பு கசிச்சுக்கணும். இப்போது 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், ஒட்டாமல் வரதுக்காக. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சாச்சு. இப்போ இதை 2 போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். இப்போ இதில் நான் வந்து வேர்க்கடலையை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கலந்துக்கலாம். கலந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக ஒரு 2 ட்ராப் ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும். அது லைட்டாக கலந்துக்கோங்க. மார்க்கெட்ஸில் இப்போ நிறைய பிராண்டட்ஸான ஃபுட் கலர்ஸ் வருது, அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. க்ரீன் கலர் போட்டிங்கன்னா பார்க்கும்போது பிஸ்தாவில் பண்ண மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த கலர் எடுத்துருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்தமாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி கவர் இருந்துச்சுன்னா அது மேலே வச்சுக்கோங்க. இப்போ நான் அது மேலே இந்த இன்னொரு போர்ஷன் மாவு எடுத்து இப்போது நல்லா சப்பாத்தி பத்தத்துக்கு சப்பாத்தி மாதிரி திரட்ட போகிறேன். நல்லா மெலிசாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பேலன்ஸ் போர்ஷன் இது க்ரீன் கலரில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து இனிமேல் கையில் இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் வச்சுக்கோங்க. அப்படியே வந்து நம்ம ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நல்லா இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 சைடும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் இதுமாதிரி திரட்டினீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக வேணும், நல்லா கொஞ்சம் பெருசு கூட பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள், மேலே ஷைனிங்காக. இப்போது நம்ம இதை கட் பீசஸ் போட்டுடலாம். ஒரு கத்தியில் நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இப்போது நம்ம பீசஸ் போட்டுடலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ டபுள் கலரில் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களாம் இந்த கலர்ஃபுல்லாக பார்த்தா ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. சீக்கிரமாக பண்ணிடலாம். பாருங்கள், டபுள் கலர்டு பீனட் பர்ஃபி ரெடி. உங்கள் பசங்களுக்கு கொடுத்து அவங்கள ஹாப்பியாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.